இது ஒரு போலி போராட்டம் அப்படின்னு கொந்தளிச்சிருக்காங்க நடிகை சனம் ஷெட்டி. சென்னையில நடைபெற்ற நீட் எதிர்ப்பு போராட்ட மேடையில பேசின நடிகை சனம் ஷெட்டி போராட்டக்காரர்களோட எதிர்ப்பால வெளியேறிட்டாங்க. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்ச சனம் ஷெட்டி பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே மைக்க பிடுங்கிட்டு துரத்திட்டாங்க. இதுதான் ஜனநாயகமா? இது ஒரு போலியான போராட்டம் அப்படின்னு கடுமையா குற்றம் சாட்டியிருக்காங்க. நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பா மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லியில போராட்டம் நடந்துட்டு வருது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியோட தலைமையில ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் நடத்திட்டு வராங்க. அதோட எதிரொலியா தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள்லயும் மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சென்னையில கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமான பாலன் இல்லத்துல இளைஞர்கள், மாணவர்களோட போராட்டம் நடந்துட்டு வருது. இதுக்கிடையில தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நடிச்ச ஜனநாயகன் படம் வியாழக்கிழமை வெளியாச்சு. முதலமைச்சர் விஜய், தாவேகா அமைச்சர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரைக்கும் ஜனநாயகன் பார்த்து கொண்டாடிட்டு வர்றது விமர்சனங்களுக்கு உள்ளாயிட்டு வந்தது. இதுக்கிடையில மாணவர்களோட போராட்டத்துக்கு அரசியல் பிரமுகர்கள், திரையுலகத்தினர் பலரும் ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில நடிகை சனம் ஷெட்டி வெள்ளிக்கிழமை நைட்டு மாணவர்களோட போராட்டத்துல பங்கேற்று இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. போராட்ட மேடையில ஏறி பேசிக்கிட்டு இருந்த நடிகை சனம் ஷெட்டி, இது மாணவர்களோட போராட்டம். இங்க பேசின சிலரோட கருத்துல எனக்கு உடன்பாடில்ல. இந்த மேடைய அரசியல் ரீதியா பயன்படுத்துறவங்க தான் ஜோக்கர்கள். நாங்க கிடையாது. நான் விஜயோட தீவிர ரசிகை. நேத்து நான் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சனம் ஷெட்டியோட இந்த பேச்சுக்கு போராட்டக்காரர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சு கூச்சலிட்டாங்க. அவங்களோட பேச்ச நிறுத்துற மாதிரி கோஷமிட்டாங்க. நான் பேசவா போகவா அப்படின்னு சனம் ஷெட்டி கேட்க, போயிடுங்க அப்படின்னு போராட்டக்காரர்கள் கோஷமிட்டாங்க. இதனால கோபமடைஞ்ச சனம் ஷெட்டி, இது பேச்சுரிமையை பறிக்கக்கூடிய செயல். எவனும் சொல்லி நான் இங்க வரல. நானா வந்திருக்கேன். மாணவர்களுக்காக பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. கடும் எதிர்ப்பையும் தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறினாங்க சனம் ஷெட்டி. இதனால அந்த பகுதியில கொஞ்ச நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சு பேசின சனம் ஷெட்டி பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே மைக்க பிடுங்கிட்டு துரத்துறாங்க. இதுதான் ஜனநாயகமா? இது ஒரு போலியான போராட்டம் அப்படின்னு கடுமையா குற்றம் சாட்டுனாங்க. மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க தான் நடிகை சனம் ஷெட்டி தீநகர்ல நடந்த போராட்டத்துல கலந்துகிட்டு பேச முயற்சி பண்ணாங்க. அப்ப அவங்க தன்னை நடிகர் விஜயோட ரசிகை அப்படின்னும், ஜனநாயகன் படத்தோட முதல் நாள் முதல் காட்சியை பார்த்ததாகவும் குறிப்பிட்டதை தொடர்ந்து தான் சில மாணவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தொடர்ந்து மேடையில ஏற்பட்ட வாக்குவாதத்தப்போ சனம் ஷெட்டி கிட்ட இருந்து மைக் பறிக்கப்பட்டதால பரபரப்பு நிலவுச்சு. அதுக்கு பின்னாடி செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவங்க கருத்து சுதந்திரம் மறுக்கப்பட்டதா குற்றம் சாட்டினதோட எந்த அரசியல் நோக்கமும் இல்லாம மாணவர்களுக்கு ஆதரவா மட்டுமே வந்ததா விளக்கம் கொடுத்தாங்க. என்ன பேச விடாம செய்யறதுதான் ஜனநாயகமா? படம் பார்த்தா நான் கோமாளியா? அப்போ படம் எடுக்கிற இயக்குனர் வெற்றிமாறனையும் கோமாளி அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் கோமாளி கிடையாது. எங்களோட அரசியல் ஆதாயத்தை இந்த மேடையில வச்சு பயன்படுத்திக்கிறவங்க தான் நிஜமான கோமாளிகள். இது ஒரு போலியான போராட்டம் அப்படின்னு சொன்னாங்க. இது சமூக வலைதளத்துல ரொம்ப பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. ஒரு பக்கம் சனம் ஷெட்டிக்கு ஆதரவாகவும், இன்னொரு பக்கம் எதிராகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருது.